ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து 3rd லெசன் நம்ம படிக்க போகிறோம். அது வந்து பார்க்கலாம். அங்கே ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் போட்டாச்சு. இது வந்து 3rd லெசன் போலாங்க. தேசிய சின்னங்கள் தமிழ்நாட்டில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து விராலி மலையில மயில்கல் சரணாலயம் இருக்குது. அதுக்கப்புறம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் அப்படின்னு பாட்டு பாடுறது யாருன்னா பாரதியார் அவர்கள். அதுக்கப்புறம் இந்தியாவில் நீளமான நதி கங்கை 25 கிலோமீட்டர். சரியா? அதுக்கப்புறமா பிரம்மபுத்திரா வந்து 2600 கிலோமீட்டர். அது கர்நாடகம் பார்த்தீங்கன்னா கிங் கூப்பிட உலகையே கூடுகட்டி முட்டை வச்சு அது இனப்பெருக்கா செய்யக்கூடிய பாம்பு வகை வந்து இந்த கர்நாடகம் தான். இது 18 அடி நீளம் வரை வளரும். இது ஒரு நஞ்சுத்தன்மை மொழியிலேயே மிக நஞ்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் மொழியிலேயே மிக நீளமானது. அது இயற்கை தேசிய சின்னங்கள். இது என்ன அப்படின்னா தேசிய சின்னங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக சில சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. இயற்கை சார்ந்த தேசிய சின்னங்கள் இவை. சரியா? இதை பத்தி நம்ம இப்ப பாத்துக்கலாம். இது என்ன ஆலமரம் 1950 இந்தியாவுக்கான ஒரு மரமா கொடுத்துருப்பாங்க. சரியா? இதோட பெருமை, இது வந்து பெருமையின் சின்னம். அதே மாதிரி மருத்துவ குணம் கொண்டது. அடுத்தது மாம்பழம் பார்த்தா 1950 வைட்டமின் ஏசிடி இதுல வந்து அதிக அளவு இருக்குது. அதுக்கப்புறம் தாமரை வந்து 1950 இது வந்து சேற்று நீர் வளர்ந்தாலுமே மிக அழகான மரமாக இருக்கிறது. அடுத்து 1963 மயில். இது பார்த்தா இந்தியாவை தாயமாக கொண்டது. அதுக்கப்புறமா புலி வந்து 1973 பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா 70 புலிகள் இருக்குது. அடுத்து கங்கை ஆறு, இது 2008 இது வந்து வற்றாத ஆறு. அதுக்கப்புறம் யானை 2010 ஆசியாவை தலைமையமாக கொண்டது. அது வந்து தான் வாழக்கூடிய காட்டு பகுதிகளை வந்துட்டு பாதுகாப்பா வச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆற்று ஓங்கில் 2010 தான் வாழும் ஆற்றின் சூழல் இருக்கு இல்லையா, அந்த சூழல் அமையும் நிலையை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆற்று ஓங்கில் வந்து பயன்படுது. ஸோ வந்துட்டு ஆற்று ஓங்கில் வந்து இந்தியாவோட இயற்கை சின்னங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அது 2010 கொடுத்துருக்காங்க. லாக்டோபேசிலஸ் 2012 இது வந்து தோழமை பாக்டீரியா. இது வந்து லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களோட குழுவில் வந்து முக்கிய பங்கு வைக்கிறதுனால இது வந்து நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இயற்கை நுண்ணுயிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜநாகம். இது வந்து ஹோபி பாக்கஸ் ஹானா உலகின் நீண்ட விஷம் இருந்த பாம்பு. அது தேசிய மூவண்ண கொடி. இது நமக்கு தெரியும். 3 வண்ணங்கள் சமாளமாக கிடைமட்டமா இருக்கும். அது மேல் பகுதி காவி நிறம். அது தைரியத்தை தியாகத்தை சொல்லி கீழ்ப்பகுதி பச்சை நிறம் சிலமை வளமையும் சொல்லும். இடையில வெள்ளை கலர் இருக்கும். இது வந்துட்டு நேர்மை மற்றும் அமைதி சொல்லும். நடுவில் கருநீளத்தில் இருக்கக்கூடிய சசோ சக்கரம் பார்த்தீங்கன்னா அறநெறியையும் அமைதியையும் வலியுறுத்தும். அதுக்கப்புறம் தேசிய கொடி நீளம் அகலம் பார்த்தா 3:2 அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. நடுவில் உள்ள அசோ சக்கரம் வந்து 24 6 கால்களை கொண்டுள்ளது. அதுக்கப்புறம் தமிழக மாநில இயற்கை சின்னங்கள் மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகப்புறா, மாநில மலர் செங்காயம், மாநில மரம் மரம். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த இயற்கை சின்னங்கள் இந்தியாவுக்கும் படிச்சோம். இப்போ தமிழ்நாடு மாநிலத்துக்கு படிக்கலையா, இதற்கு வந்துட்டு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்க நான் சொல்லித்தரேன். அது நீங்க ஞாபகம் வச்சு ஈஸியாக மறக்கவே மாட்டாது. அதுக்கப்புறம் இந்திய தேசிய கொடி வந்து ஆந்திராவை சேர்ந்த பெங்கால் வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். அதுக்கப்புறம் விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி வந்து தமிழ்நாட்டில் கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் அப்படிங்கிறதுல நெய்யப்பட்டுச்சு. இந்த கொடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு செங்கோட்டையில் வந்து யார் ஏற்றினார் அப்படின்னா நம்ம முதல் பிரதமர் நேரு அவர்கள் தான். எப்போனா குடியரசு தினத்தன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு 15/8/1947 இந்தியா சுதந்திர அடைஞ்ச அன்னைக்கு ஏற்றிருப்பாங்க. இந்த கொடி வந்து எங்க புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் குமரன் இவர் வந்து ஈரோடு மாவட்ட சென்னிமலையில் பிறந்தாரு. அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து கைது பண்ணிட்டாங்க. 1932 வந்துட்டு ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் வந்து பங்கேற்றிருப்பாரு. அப்போ வந்துட்டு காவல்துறை தாக்குனதுனால இறந்திருப்பாரு. சரி, அதுக்கு இவரோட நினைவா வந்துட்டு இந்திய அரசு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அது தேசிய லட்சணை. இது வந்து சாரநாத் அசோக தூணோட உச்சியில இருக்கக்கூடிய 4 முக சின்னம் இந்தியாவோட தேசிய லட்சணையாக ஜனவரி 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இந்தியா குடியரசானப்ப இதெல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரி, இதனோட அடிப்படை சத்தியமேவ ஜெயதே, அது வாய்மையை வெளியில பார்த்து எழுதப்பட்டிருக்கும். தேசிய லட்சணை வந்து மேல் பகுதி அடிப்பகுதி 2 பகுதி பிரிக்கலாம். மேல பார்த்தோம்னா 4 சிங்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்துட்டு பேக் சைட்ல பொருந்தி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்துட்டு வட்டமான ஒரு பீடத்தின் மீது இதை வந்து அமைச்சிருப்பாங்க. அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் வந்து இருக்கும். இடையில வந்துட்டு தர்ம சக்கரம் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லட்சணை வந்துட்டு இப்ப எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்குன்னா அசோகர் காலத்துல வந்துட்டு சாரநாத் வச்சிருந்த இந்த லட்சணை வந்துட்டு 4 சிங்கங்கள் மட்டும் எங்க இருக்குன்னா சாரநாத் அருங்காட்சியகத்துல இருக்குது. அதே மாதிரி என்னன்னா இந்த லட்சணை எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்தியாவோட அரசு அலுவலக முறையில பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதுல அதுக்கப்புறமா வந்து இந்திய நாணயங்களை பயன்படுத்தலாம். அவ்வளவுதான். அது தேசிய கீதம். இது வந்து ஜனகணமன இதான் தேசிய கீதம். ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்காள மொழியில் எதிர்பட்டிருப்பாரு. இதோட இந்தி மொழியாக்கத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டசபையால தேசிய கீதமா ஏற்றிருப்பாங்க. இப்போ 1950. அடுத்தது 1914 டிசம்பர் 27 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டப்ப இது ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாங்க. சரியா? பாடும்போது 52 செகண்ட் பாடணும். எல்லாருமே எந்த அசைவும் இல்லாம நிக்கணும். அது மாதிரி பொருள் வந்து சரியாக பாடணும். அது தேசிய பாடல் வந்தே மாதம். இது எழுதுறது வந்து வங்க எழுத்தாளரான பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இது வந்து தேசிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிச்சிருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத் அவர்கள், இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். இவர் எங்க சொல்லியிருப்பாருன்னா இந்தியா குடியரசு ஆன அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து இந்த பாடலோட ஃபர்ஸ்ட் பத்தி வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. அதனால இது வந்து தேசிய பாடலா அறிவிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கும், இந்த நோட்ஸ்ல இல்ல. அதுக்கப்புறமா தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு அப்படிங்கிற தேசிய உறுதிமொழி வந்து பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர் வந்து தெலுங்கு எழுதினாரு. அதுதான் நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிமாற்றம் செஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். அதுக்கப்புறமா தேசிய நுண்ணுயிர் லாக்டோபேசிலஸ் டெல்ப்ரூக்கி நுண்ணுயிர். இது வந்து 2012 வந்துட்டு தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டது. சரியா? இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் வந்து ரூபாய். அதுக்கப்புறமா 16ஆம் நூற்றாண்டுல மன்னர் ஷேர்ஷா வெளியிட்ட நாணயத்துக்கு பேர் வெள்ளி நாணயம் இருக்கு. அந்த நாணயத்துக்கு பேர் வந்து ரூபியா. அதான் ரூபாய்னு மாறிடுச்சு. அதுக்கு சின்னம் வந்துட்டு இந்த டாலர் சிம்பிள், ரூபியா சிம்பிள், ஆர் மாதிரி ஹிந்தில ரா எழுதொலி அந்த லெட்டர் மாதிரி. இந்த சின்னத்தை வந்து 2010 வடிவம் யாருன்னா சித உதயகுமார் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து தேசிய நாள் காட்டி கனிஷ்கர் காலத்துல வந்துட்டு கிபி 78 வந்து சக ஆண்டு முறை வந்து தொடங்கியது. பேரரசர் கனிஷ்கர் காலத்துல கிபி 78 சக ஆண்டு முறை வந்து தோன்றியது. அதுக்கப்புறமா சம எருளான மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. சரியா? கனிஷ்கர் காலத்துல சகாண்டு தோன்றுது. இந்த சகாண்டுங்கிறது எந்த டேட்ல வருது அப்படின்னா சம எருளான மார்ச் 22 அதுல இருந்து தோன்றுது. அடுத்து லீப் ஆண்டுகள்ல இது மார்ச் 21 அமையும். அதுக்கப்புறமா வந்து சகாண்டு முறை நம்ம தேசிய நாள்காட்டி பின்பற்றுகிறது. அதுக்கப்புறமா இந்த தேசிய நாள்காட்டி இருக்கு இல்லையா, அந்த நாள்காட்டிக்கு சீரமைப்புக்காக ஒரு குழு போட்டு அது யாரோட தலைமையில் அப்படின்னா மேக்நாத் சாகா அப்படிங்கிற தலைமையில நாள்காட்டி சீரமைப்பு குழு வந்து போட்டிருப்பாங்க. இவர் வந்துட்டு பிரபல வான் இயற்பியலாளர். எப்போ இவங்க வந்துட்டு 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாள்காட்டி வந்து ஏத்துக்கிட்டாங்க. சரியா?
இவங்க குழுவோட பதிவு பேர்ல தான் இந்த டேட்ல ஏற்றிருப்பாங்க. மார்ச் 1957 இருந்து தேசிய நாள் கட்டி ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சுதந்திர நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை பெற்ற நாள் என்று மகாகவி பாரதியாரோட ஆடுவோமே பல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற இந்த பாடலை வந்துட்டு இந்திய வானொலி அகில இந்திய வானொலி இதுல வந்துட்டு யாரு பாடிப்பாங்க அப்படின்னா டி.கே. பட்டம்மாள் அவர்கள் பாடிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அன்றைய நாள் வந்து பிரதமர் டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றுவார். சரியா, அதே மாதிரி குடியரசு நாள் வந்து 1950 ஜனவரி 26 இந்தியா வந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்த அரசியல் சாசன நடைமுறைக்கு வந்த நாள் குடியரசு நாள் சொல்லுவாங்க. நாட்டோட முதல் குடிமகன் குடியரசு தலைவர் குடியரசு நாளில் அவரை செங்கோட்டையில வந்து கொடியேற்றுவார். சரியா, இங்க விஷயம் என்ன அப்படின்னா 1947 வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் 1947 to 1950 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் அரசு இருக்காங்களே அவங்க தான் வந்து இந்தியாவோட கௌரவ தலைவரா இருப்பாங்க. 1950க்கு அப்புறமா தான் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு தலைவர் வேணும், கௌரவ தலைவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசிடென்ட்ங்கிற போஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள், இந்தியாவோட முதல் குடிமகன் அவர் தானே. முதல் குடியரசுத் தலைவர் அதாவது குடிமகன் அவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருவாரு. சரியா, இவர் வந்துட்டு குடியரசு தினத்தன்னைக்கு தான் கொடியேற்றுவாரு. எங்கன்னா டெல்லியில கர்தவ்யாபாத்ங்கிற இடத்துல குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவாரு. கர்தவ்யாபாத் கடமை பாதை. இது வந்து இந்த நோட்ஸ்ல இல்ல, இது தனியா புக்ல இருக்கு. சோ இதுவும் புக்கு ரெண்டு கம்பேர் பண்ணி தான் படிச்சோம் வழி. நமக்கு இந்திய குடியரசு நாளில் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறை திரும்புதல் நடைபெறும். பாசறை திரும்புதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 29. அதனால தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழு நிகழ்ச்சிகள் நடத்துவார். அடுத்தது வந்து முதன்மை விருந்தினர் குடியரசுத் தலைவர். இந்த விழாவோட ஒரு பகுதி மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மலை வந்து மின்விளக்கால் அலங்கரிக்கப்பட்டு காந்தி ஜெயந்தி தேசத்தந்தை மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவரோட பிறந்தநாள் அக்டோபர் 2 தேசிய நாட்கள் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுது. அது என்ன நாள்னா சர்வதேச அகிம்சை நாள். சரியா, அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுது. 2007 இருந்து இது வந்து ஐநா வந்து அங்கீகரித்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே, அவ்வளவுதான். இது வந்து 3 ஓவர் ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு பார்த்தலாம். இயற்கை தேசிய சின்னங்கள் இது நான் சொல்றேன், நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. காட்டுட்டா இங்க பாருங்க. செழிப்பான மரம், இலை, பூ, பழம் இதை பார்க்கும்போது 50 வயசுல மருந்து மனசுல கீதமும் பாடலும் வருது. இப்போ இது என்னன்னா 50ங்கிறது 1950 எதெல்லாம் இது எப்படி சொல்ல தேசிய சின்னங்கள் அறிவிச்சாங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா மரம், தேசிய மரம், தேசிய இலைங்கிறது இலச்சினை, அப்புறம் பூ, பழம், அப்புறம் அதே மாதிரி தேசிய கீதமும் தேசிய பாடல் இது எல்லாமே 1950 அறிவிச்சாங்க. சரியா, அடுத்து மீதி இருக்கிறதுக்கு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப இந்த இயற்கை தேசிய சின்னங்கள்லாம் இப்போ சாப்பிட்டு காமிச்சா செழிப்பான மரம், இலை, பூ, பழம் இதை பார்க்கும்போது 50 வயசா மறந்து மனசுல கீதமும் பாடலும் வருது. இப்ப இந்த செழிப்பான மரம், இலை, பூ, பழம், தேசிய கீதமும் தேசிய பாடல் எல்லாமே 1950. அது முடிச்சது. அது பாத்தீங்கன்னா மயில பிடிக்க புலி வந்துருச்சு. 1963 மயில், அப்படியே 10 கூட்டணும் 73 புலி முடிச்சுதா. அடுத்தது ஆத்தை எட்டி யானை ஓடி போய் பாலை குடிச்சது. சரியா, இது என்னன்னா கங்கையார் 2008. அடுத்தது யானை ஆற்றுவங்கில் இது ரெண்டுமே வந்து 2010. அடுத்தது லாக்டோபேசிலஸ். இப்ப லாக்டோனா பால் தானே, பால்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா, அதனால பாலை குடிச்சது 2012. நமக்கு 2012 வரைக்கும் தான் இங்க இந்திய அளவுல இருக்கக்கூடிய சின்னங்கள் இருக்குது. அதுக்கு மேல எதுவும் அறிவிச்ச மாதிரி தெரியல. சோ அதனால 2012 லாஸ்ட் நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சோம். நம்ம இங்க வந்து ரெண்டு கேப் தான் இருக்கு, 2008, 2010, 2012. சோ ஈஸியா இது ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க இருக்கிறதா நமக்கு மெயினா 1950 வந்து தான் ரொம்ப மண்டை குழப்பம். அதுக்கு மட்டும் அந்த ஷார்ட்கட் சொன்னீங்களா அதை படிச்சுக்கோங்க. இப்போ 1950 அப்படி பார்த்து போலாமா பாருங்க. ஆலமரம் 1950, மாம்பழம் 1950, தாமரை 1950. மற்றது அது குழப்பம் வேண்டாம் இடையில. அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய கீதம் பாருங்க 1950. அதுக்கப்புறமா தேசிய பாடல் இந்த டேட் தெரியல, ஆனா இதுவும் 1950 தான். அவ்வளவுதான். சரியா, மீறி இது முடிஞ்சுங்களா. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம தமிழ்நாட்டுக்கானது. தமிழ்நாடு மாநில இயற்கை சின்னங்கள் இதைத்தான் பார்க்க போறோம். இது வந்து நோட்ஸா தான் வச்சிருக்கேன், இதுல காட்டுறேன். தமிழ்நாட்டோட மாநில சின்னங்கள் விலங்கு வந்து நீலகிரி வரையாடு. இது வந்து மாநில மறுசீரமைப்பு டைம்ல வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்கா அது எழுதிருக்கு. அடுத்தது வந்து பறவை, மரகதப்புறா, மலர், செங்காந்தல் மலர், மாநில மரம், பனைமரம், பழம் வந்துட்டு பலாப்பழம், பூச்சி வந்து தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி. அடுத்தது இங்க இருக்கிற இந்த மேல பலாப்பழம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1956 இருக்கும். 1956 அதே மாதிரி விளையாட்டு கபடி சடுகுடு 1956. அடுத்தது பூச்சி வந்து தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி வந்து 2019. பாடல் வந்துட்டு நீராடு கடல் 2021 ரீசெண்டாக அறிவிச்சாங்க. சரியா, ஆடும் பறவையும் விளையாடிக்கிட்டு பூ மரத்துல இருந்த பலாப்பழத்தை பறிச்சு 5-6 பேருக்கு தந்துட்டாங்க. இது என்னன்னா 1956. ஸோ 5 பேர். அடுத்தது என்னன்னா 1956 அறிவிச்சாங்க அப்படின்னா ஆடு, வரையாடு, பறவை, மரகதப்புறா, அது விளையாட்டு காவடி. அடுத்தது பூ நமக்கு செங்காந்தல் மலர், அது மரம், இது பனைமரம், அதுக்கப்புறமா பலாப்பழம் பறிச்சு 5 1956. சரி, அவ்வளவுதான் முடிஞ்சது. மீதி நமக்கு வந்து பட்டாம்பூச்சி 2019. அடுத்தது நீராங்கல் கொடுத்த தமிழ் தாய் வாழ்த்து இது 2021. இதை வந்துட்டு இந்த தமிழ்நாடு இயற்கை சின்னங்களை பாதுகாக்கிற நடவடிக்கை எடுத்துக்காங்க. என்னன்னா வரையாடு, நீலகிரி வரையாடு இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்காக 25.14 கோடி ஒதுக்கிருக்காங்க. அதே மாதிரி அக்டோபர் 7 வந்துட்டு வரையாடு தினம் கொண்டாடப்படுது. அடுத்தது பனை மேம்பாட்டு இயக்கம், பனைமரத்தை பாதுகாக்க பனை மேம்பாட்டு இயக்கம் கொண்டு வரப்படுச்சு. இது வந்து நீர்நிலைகளோட கரைகள் இருக்கு, அங்க வந்து கோடிக்கணக்கான பனை விதைகளை வந்து விதைக்க திட்டமிட்டிருக்காங்க. ஒரு பனைமரம் ஏதாவது சூழ்நிலைகள் வெட்டப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 10 பனை வர வேண்டும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூலிகை தாவர பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா வந்து செங்காந்தல் மலர் அது வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. அதோட செடிகளை வந்துட்டு பாதுகாத்து பெருக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் இது வந்து பட்டாம்பூச்சி இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா நல்ல சோலைகள் வந்து பூக்கள் நிறைய செஞ்சு சோலைகள் அழகா இருக்கும்.
வந்து பட்டாம்பூச்சி வாழ இயற்கை சூழல் அதே மாதிரி சோலை காடுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது முதலமைச்சர் கோப்பை, அதாவது சிஎம் டிராஃபி. இந்த விளையாட்டு போட்டியில் பார்த்தோம்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல வந்துட்டு கபடியில் வந்துட்டு ஊக்குவிக்கணும். இதுல சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசு விழாக்கள் அரசு பாடல்கள் தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் எழுந்து நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் பாடும்போது எல்லாரும் எழுந்து நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 6th ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் லெசன் ரிவிஷன் போயிடுச்சு. அவ்வளவுதான். பை.